என்னோட பேரு சுமன். எனக்கு வயசு 20. வாலிபனுக்கே உரிய கட்டுக்கோப்பான தேகத்தோட இளமையாவும் அழகாவும் இருக்கக்கூடிய ஒரு ஆண் தான் நான். என்னோட நண்பனோட பேரு ஆகாஷ். ஆகாஷும் இன்னும் ஒரு சில நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஆகாஷோட கெஸ்ட் ஹவுஸில் நாங்கள் தங்கி படிச்சிட்டு இருந்தோம். படிப்பு முடிஞ்சதும் எல்லாருமே போனதுக்கு அப்புறமா நானும் ஆகாஷும் மட்டும்தான் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தோம். போன வாரம்தான் ஆகாஷ்க்கும் துபாயில் வேலை கிடைக்க அவனும் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஆகாஷ் கூட பிறந்தவங்கன்னு யாருமே இல்லை. அவனும் அவனோட அம்மா மட்டும்தான். அவனோட அம்மாவும் இங்கெல்லாம் வரமாட்டாங்க. சொல்ல போனா இத்தனை வருஷத்துல நான் ஒரு முறை கூட அவங்கள பார்த்ததே இல்லை. ஃபோனில் பேசினதோட சரி. நான் மட்டும் இங்கே தனிமையில் தங்கி வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ் கிட்டேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. அப்போது ஆகாஷ், மச்சான், அம்மா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக சென்னைக்கு வராங்கடா, ஒரு வாரம் இருப்பாங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோன்னு சொன்னான். நானும் ஓகேடா மச்சான், பார்த்துக்கிறேன். மச்சான், நான் உன்னோட அம்மாவை பார்த்ததே இல்லை, அவங்களோட ஃபோட்டோவை அனுப்பி வை, அடையாளம் தெரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். அதை கேட்ட அவனும் சரிடா, உடனே அனுப்புகிறேன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்துக்கோடா மச்சான், அசால்ட்டா இருந்துடாதன்னு சொன்னான். ஓகேன்னு சொல்லி நான் ஃபோனை வச்சதும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சு. ஆகாஷோட அம்மா பேர் சுஷ்மா. இப்படி ஒரு பொண்ணோட படத்தை அவனோட அம்மானு அவன் அறிமுகப்படுத்துவான்னு நான் கனவுல கூட நினைக்கவே இல்லை. சுஷ்மாவை பார்க்கும்போது ஹிந்தி படத்தில் வரக்கூடிய ஒரு ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க. அப்பா, என்ன ஒரு கலரு! பார்த்த மாத்திரத்திலே பிடித்து போகக்கூடிய ஒரு முகம். காலையிலே சுஷ்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. காரில் கிளம்பி வர்றதாவும் நைட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொன்னாங்க. நானும் சரி ஆண்டின்னு சொல்லி ஃபோனை வச்சேன். அந்த பேரழகியை பார்க்குற ஆர்வத்தில் பசியையும் மறந்து தூக்கத்தையும் தொலைச்சிட்டு அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 10 மணியை தாண்டிடுச்சு. ஃபோனை எடுத்து சுஷ்மாவுக்கு டயல் செஞ்சேன். அவங்க ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு மெசேஜ் வந்தது. வெளியில் மழை வேற அதிகமாக பேஞ்சிட்டே இருந்தது. ஒருவேளை மழையில் சிக்கியிருப்பாங்கன்னு நினச்சி அசந்து தூங்கி போயிட்டேன். திடீர்னு காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்டு கதவை திறந்து பார்த்தேன். என்னோட கண்களை என்னாலேயே நம்ப முடியல. ஒரு தேவதை மாதிரி இருந்தாங்க சுஷ்மா. கொற்ற மலையில் நனைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. எப்படி சுமன் இருக்கன்னு கேட்டாங்க. அப்போதான் நான் என்னோட சுயநினைவுக்கே வந்தவனா, நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி நனைஞ்சிருக்கீங்க, கார் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். கார் வர்ற வழியிலே பிரேக் டவுன் ஆயிடுச்சு, மழையில் கேபும் கிடைக்கல, அதான் ஆட்டோ பிடிச்சு வந்தேன்னு சொன்னாங்க. நான் அவங்கள பெட்ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு டவலை எடுத்து கொடுத்தேன். ஆண்டி தலையை துவட்ட ஆரம்பித்தாங்க. என்னோட கண்கள் அவங்கள மேய ஆரம்பிச்சது. மலையாள நடிகை மாதிரியே இருந்தாங்க. அவங்க கட்டியிருந்த காட்டன் புடவை தொப்பெல்லாம் நனைஞ்சிருந்தது. கருப்பு ஜாக்கெட் உள்ள போட்டிருந்த வெள்ளை கலர் என்னோட கண்ணில் பட்டுச்சு. தலை துவட்டிக்கிட்டே, சுமன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு கேட்டாங்க. சொல்லுங்க ஆண்டி, என்ன வேணாலும் செய்கிறேன்னு சொன்னேன். என்னோட ட்ரெஸ் எல்லாம் காரில் இருக்குது, எனக்கு இப்போ போடுறதுக்கு ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் கொடுக்குறியான்னு கேட்டாங்க. சரி ஆண்டின்னு சொல்லிக்கிட்டே கபோர்டில் இருந்து புதுசாக வாங்கின ஷார்ட்ஸு, ஒரு டிஷர்ட், அப்புறமா என்னோட புது ஜாக்கி எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்தேன். தேங்க்ஸ் சுமன். பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் போய் டீ கொண்டு வரேன்னு சொன்னேன். டீ எல்லாம் வேணாம், வேறு ஏதாவது வீட்டில் ட்ரிங்க்ஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டாங்க. விஸ்கி இருக்கு ஆண்டின்னு சொன்னேன். சரி எடுத்து வை, அவளுக்கும் ஒரு பெக் போடுவோன்னு சொன்னாங்க. நான் எடுத்து வச்சிட்ருக்கும் போதே அவங்கள நோட்டம் விட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா ஆண்டி அவங்களோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. நானும் என்னோட வாய்ப்பிழந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் அவங்க பனியன் இருந்தால் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நானும் என்னோட புதிய வெள்ளை பனியனை எடுத்து கொடுத்தேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு பனியனை வாங்கிக்கிட்ட அவங்க அதை அணிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் அவங்களோட முகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். அவங்களோட முகத்தில் எந்த விதமான கூச்சமோ தயக்கமோ ஒரு பழக்கமான இயல்பு இருந்துச்சு. அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்த என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு தீ எரிஞ்ச மாதிரி இருந்தது.
நான் அவங்கள வெறுமனே ஒரு ஃப்ரெண்டோட அம்மான்னு பார்க்க முடியல. அந்த தீ நாளுக்கு நாள், மணி நேரத்துக்கு மணி நேரம் இன்னும் பெரிதாகிட்டே போச்சு அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். சுமன், இங்கே வாடான்னு சொல்லி சுஷ்மா கூப்பிட்டாங்க. நான் கிளாஸில் விஸ்கியை ஊற்றிக்கிட்டு அவங்க கிட்ட போனேன். அவங்க என்னோட கையில் இருந்த கிளாஸை வாங்கிக்கிட்டு, உனக்கு இந்த ஷார்ட்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன், பாரு உனக்கு என்ன சைஸோ அதுதான் எனக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சிரித்தாங்க. அவங்க சிரித்தப்போ அந்த குலுங்கும் கனிகள் என்னோட முகத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருந்துச்சு. நான் தலையை குனிஞ்சுக்கிட்டு ஆமாம் ஆன்ட்டின்னு சொன்னேன். ஏ, ஆன்ட்டி ஆன்ட்டின்னு இன்னும் கூப்பிடாத, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோட பேர் சுஷ்மா, அதை வச்சே கூப்பிடு, நீ ரொம்ப நல்ல பையன், ஆகாஷ் அடிக்கடி சொல்லுவான்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஒரு கிளாஸ் விஸ்கியை குடித்தாங்க. நான் அவங்களோட பேச்சை கேட்டு திகைச்சு போயிட்டேன். ஏன் நிற்கிற, குடி, நல்ல மழை வேற பெய்யுது, சில்லுன்னு ஜன்னல் வழியாக காற்று வருது, நாம் 2 பேரும் பேசிக்கிட்டே குடிக்கலான்னு சொன்னாங்க. நானும் என்னோட கிளாஸ் எடுத்து ஒரு ட்ரிங்க்ஸை குடித்தேன். சரி சுஷ்மா, நீ காரில் இருந்து என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வர சொன்னல, நான் காலையில் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன், அதுக்குள்ளே நீ கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்று வேணாம் சுமன், இந்த காஸ்டியூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த காட்டன் புடவை இந்த மழைக்குள்ளே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இன்னைக்கு நைட்டு நான் இதையே போட்டுக்கிறேன், நாளைக்கு காலையில் நீ காரில் போய் பார்த்துட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னான். அவங்களும் கட் டிஷர்ட் போட்டு அதில் முக்கால்வாசி வெளியே தெரிகிறது என்கிட்ட பேசுறது எனக்குள்ள ஒரு உணர்ச்சி பிளம்ப உருவாக்குச்சு. நான் என்னோட கண்களை அவங்கள விட்டு விலக்கவே முடியலை. உள்ள என்னோட ட்ரெஸ் இருக்கு, நான் மாற்றிக்கலாமான்னு சுஷ்மா. தாராளமாக சுமான், நீ மாற்றிக்கோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அங்கே இருந்து வெளியே வந்துட்டேன். என்னோட பெட்ரூம்குள்ளே வந்து கதவை பூட்டிக்கிட்டேன். சுஷ்மா என்னோட ரூமுக்கு போயிட்டாங்க. அவங்க கொண்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட அவங்கக்கிட்ட அந்த கலகலகமான சிரிப்பும் என்னோட காதுக்குள்ளேயே கேட்டுச்சு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கவனத்தை வேறு விஷயங்களை திருப்ப முயற்சி பண்ணேன். ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அங்கேயும் சுஷ்மா வந்து அங்கே நடந்த அந்த விஷயங்கள் எல்லாமே என்னோட மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருந்தது. என்னோட மனசில் அவங்களோட கனவு நான் கொடுத்து அனுப்பின வெள்ளை உள்ளாடையோட என்னோட கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு. அப்போ தூங்கிட்டியா சுமன், கதவை தட்டுற சத்தம் கேட்டு நான் போய் கதவை திறந்தேன். சுஷ்மா அங்கே என்னோட கட் டிஷர்ட் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு சாதாரணமாக ஒரு கலகலப்பான முகத்தோடு நின்னாங்க. ஏ, நான் உன்னை ரொம்பவும் தொந்தரவு பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் விஸ்கி கம்மியாக போச்சு, இங்கே இன்னும் விஸ்கி இருக்கான்னு கேட்டாங்க. நானும் எடுத்துகிட்டு வரேன் சுஷ்மான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிட்டு விஸ்கி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு இன்னொரு பெக்கு போட்டு கொடுத்தேன். சுமன், நீ ரொம்ப நல்லவன், எனக்கு யாரோ ஒரு அண்ணியன் மாதிரி தெரியல, ஆகாஷ் உன்னை பற்றி சொன்னப்பையெல்லாம் உண்மைதான்னு நினைக்கிறேன். நான் தலையாட்டிக்கிட்டே, நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, டின்னர் ரெடி பண்ணவான்னு கேட்டேன். டின்னர்லாம் வேணாம், நீ எனக்கு சமைச்சு தர வேணாம், ஆகாஷ் வீட்டுக்கு வந்தா அவன் அம்மாவை சமைக்கவே விட மாட்டான், எனக்கும் ஆசைதான், ஆனால் நீயும் கஷ்டப்பட வேணாம், நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நான் இன்னும் சாப்பிடல சுஷ்மான்னு சொன்னேன். அப்படியா, அப்போ நீயும் ஒரு பெக் போடு, நைட்டு நல்லா தூக்கம் வரும், நாளைக்கு காலையில் நம்ம ஒன்றா சமைச்சு சாப்பிட்லான்னு என்னை கட்டாயப்படுத்தினாங்க. நானும் இன்னொரு கிளாஸில் எனக்கு தேவையானதை ஊற்றிக்கிட்டேன். முதல் கிளாஸில் இருந்த போதை இப்போ 2வது கிளாஸில் பார்த்ததும் இன்னும் அதிகமாச்சு. விஸ்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்னை செயல்பட விடாமல் பண்ணுச்சு. சுமன், நீ உன்னோட ரூமில் போய் தூங்கு, நான் கெஸ்ட் ஹவுஸை லாக் பண்ணிடுறேன், நீ தைரியமாக தூங்குன்னு சொன்னாங்க சுஷ்மா. பரவாயில்ல சுஷ்மா, நான் அங்கேயே ரூமில் தூங்கிக்கிறேன், நீங்கள் அங்கே கெஸ்ட் ரூமில் தூங்குங்கன்னு சொன்னேன். அது என்னோட ரூம்டா, நான் அங்கே தான் தூங்குவேன், நீ கெஸ்ட் ரூமில் போய் தூங்கு, அங்கேயும் நல்ல பெட் இருக்குது, ஏசி போட்டுருக்கு, நீ போய் படுத்து தூங்குன்னு சொன்னாங்க. நான் தலையை ஆட்டிக்கிட்டே ஓகே சுஷ்மான்னு சொல்லிக்கிட்டு அவங்கள பார்த்தேன். அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு மலையாள நடிகை மாதிரி எனக்கு தெரிஞ்சாங்க. நான் அவங்கள பார்க்குறப்போ என்னோட மனசில் இருந்த உணர்ச்சிகளை என்னால் மறைக்கவே முடியலை. சுஷ்மா என்னோட பக்கத்தில் வந்து என்னோட தோளில் கை வச்சாங்க. என்னை விட்டு போக மனசு வரலையான்னு கண்களில் கிண்டலாக கேட்டாங்க. அது இல்லை சுஷ்மா, உன்னோட ட்ரெஸ்ஸு நாளைக்கு காலையில் நான் எடுத்துகிட்டு வரேன், உனக்கு எதுவுமே வேணும்னா காலையில் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன்.
இல்லை சுமன், இந்த ஒரு நாள் நீ எனக்கு இந்த கட் ஷார்ட்ஸையும் டிஷர்ட்டையும் கொடுத்துருக்க. நாளைக்கு நான் போயிட்டே எடுத்துட்டு வர்றேன். எனக்கு இந்த ட்ரெஸ்ஸும் இந்த கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே